பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவங்களோட நகை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோடு இந்த கேஸை முடிச்சுக்கலாம். எங்கள் பையனுக்கு மயில் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி மேடம்? கல்யாணம் பண்ணிட்டு போவாங்களா, வரதட்சணை கேட்பாங்களா, கடைசியில் என் பொண்ணை பிடிக்கல சரியில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்களா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? முதல்ல நகையை கண்ணில் காட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சார் அந்த நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனை எல்லா நகையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நகை எல்லாமே கருத்து போயிருக்கு. ஐயோ ஐயோ, இதுலேயே இவங்க ஏமாத்திட்டாங்களா? அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, இப்போ நகையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போட்டதுலேயே 8 சவரன் மட்டும்தான் தங்க நகை, இது எல்லாமே கவரிங் நகை, ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. தங்கமயிலும் அம்மா பேச்சை கேட்டால் மட்டும்தான் நம்ம மாமா கூட வாழ முடியும், இல்லாட்டி கடைசி வரைக்கும் நம்ம மாமா இல்லாமல் தனியாக தான் வாழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாக்கியத்தை பக்கம் பேசுகிறாங்க. சரியான முத்துவேலர் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை ஒன்று காட்டுறாங்க. நம்ம 80 சவரன் போகிறதா சொல்லி 7-8 பவுன் மட்டும்தான் தங்கம், இது எல்லாமே கவரிங் நகை போட்டிருக்கோம். இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், மயிலை இவங்க இதோடு அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன ஆதாரத்தை எடுத்துகிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே பாக்கியம் தங்க மயிலெல்லாம் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.